விஜயா, நானும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நாம ஒன்னும் அவன் முகத்துல முழிக்கவே தேவையில்லை. ஆமாமா, நீங்க யாரும் வீட்ல இல்ல, தைரியம் இருந்தா நீ இங்க வான்னு சொன்னேன். நீங்களும் அப்பாவும் அவன் கிட்ட வரவே வேண்டாம். அவனை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். என்னவோ சித்ரா, அவன் ஒன்னும் பழைய பாபு இல்ல. யாருமே இல்லன்னதும் பசங்களை கூட்டிட்டு வந்து உன்னை மிரட்டினாலும் மிரட்டலாம். அதத்தான் நானும் எதிர்பார்க்கிறேன். ஒரு பொண்ணு கூட பேச தைரியம் இல்லாம பையன்களை கொண்டு வந்து மிரட்டிடுவானான்னு. சரி சரி, நீங்க வெளியே இருங்க, அவன் வந்துட்டான் போல இருக்கு. நீ உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் எதையும் நினைச்சிட்டு போவேன். அதுல இப்ப உனக்கு என்ன வந்துச்சு? என்ன வந்துடுச்சா? லிசன் சித்ரா, நான் எதையும் தாங்கிக்குவேன். ஆனா எங்க அம்மா மனசு உடைஞ்சா அதை நான் தாங்கிக்கவே மாட்டேன். ஓஹோ, அப்போ சரியான இடத்துலதான் உனக்கு அடி விழுந்திருக்குன்னு சொல்ற. ஏய், நிறுத்து உன்னோட விளையாட்ட. நீ யாரடி எங்க அம்மா கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்ல? யார் சொன்னது இல்லாததும் பொல்லாததும்? ஏன் நான் உன்னை காதலிச்சு ஏமாத்திட்டேன்னு உங்க அம்மா கிட்ட நீ போய் சொல்லலையா? அதுல என்னடி பொய் இருக்கு? அத்தனையும் உண்மை உண்மை உண்மை. அது இந்த ஊருக்கே தெரியும். பாபு, நீ பேசிக்கிட்டு இருக்கிறது பழைய சித்ரா இல்ல. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். இந்த டீ போட்டு பேசுற வேலையெல்லாம் உன் பொஞ்சாதி மேகலை கிட்ட வச்சுக்கோ. ஜாக்கிரதை. யாரடி எனக்கு பொஞ்சாதி? அந்த ஓடுகாலியா? இன்னொரு தடவை சொன்ன அப்படியே உன் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். டேய் பாபு, நீ பண்ண வேலைக்கு இப்ப சித்ரா கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? நீங்க விடுங்க, நான் இந்த பையலை கவனிச்சுக்கிறேன். அத்த, என் மேல ஒரு தடவை கை வச்சிக்க. ஆனா சித்ராவால தான் அன்னைக்கு நான் உங்களை திருப்பி அடிக்காம விட்டேன். ஆனா இப்போ நிலைமைய வேற. என்கிட்ட திரும்ப அடி வாங்கி அசிங்கப்படாதீங்க. டேய் பாபு, என்னடா சொன்ன? உங்க அத்தை மேலே கை வச்சிருவியா? அத்தை மேல மட்டும் இல்ல, தேவைப்பட்டா ஏன் உங்க மேல கை வைக்கவும் தயங்க மாட்டான் இந்த பாபு. எல்லாருக்கும் கடைசியா ஒண்ணு சொல்றேன். மேகலா விஷயத்துல இனி யாரும் தலையிட வேண்டாம். எங்க அம்மாவுக்கு உங்ககிட்ட இருந்து இனியும் ஒரு கால் வந்துச்சு, அப்புறம் இந்த பாபு யாருங்கிறத காட்டிடுவேன். வர சித்ரா,
வரேன்டி. என்னடி பண்ணிடுவ எனக்கு? வேணுங்க, உங்களுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். அக்கா மகனுக்கு ஆரத்தி எடுத்து கூப்பிட்டீங்களே, போதுமா இல்ல இன்னும் வேணுமா? ஐயோ! அம்மா, அப்பா இதையெல்லாம் எதிர்பார்த்தா இப்படி எல்லாம் பண்ணாரு. பாவம் அப்பா, இதுக்கு மேலே அவரை குத்தி பேசாதீங்க ப்ளீஸ். சரி, கொஞ்சமாவது யோசிச்சு பாரு சித்ரா. அவன் ஏதோ தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு தானே இருந்தா. இப்ப பாரு, நீயும் உங்க அப்பாவும் இந்த மேகலைக்கு உதவி பண்ண போய் தானே இப்ப நமக்கு இந்த நிலைமை. அதுக்காக அவ என்ன வேணாலும் பண்ணிட்டு இப்படி சுதந்திரமா திரியறத நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க? அது உங்க வேலையே இல்ல, அத மறந்துடாதீங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். ராகுலன் சார், என்கிட்ட இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை எப்படி தான் சரி பண்ண போறோனோ தெரியல. ஏன் இப்படி விரக்தியா பேசுறீங்க ரகு? இல்ல, இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் சில டாக்குமெண்ட்ஸை டெலீட் பண்ணிருக்கவே மாட்டேன். என்ன பேசிக்கிறாங்க? ஆமா ரகுலன் சார், நம்ம ரொம்ப அவஸ்தைப்பட போறோம். ரகு, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. என்னோட பிசினஸ் வீட்டின் பிசினஸ்க்கு பணம் தர வேண்டியிருக்குன்னு அக்கவுண்ட்ஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஐயோ, அது ரொம்ப ரிஸ்க் ராகுலன் சார். அதுவும் இந்த வீட்டையும் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் உங்க பணத்தையும் புடிங்குவாரு. வீட்டியும் அப்படிதான் பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சாருன்னா பண்ணிட்டு போகட்டும். அது மட்டும் இல்ல ராகுலன் சார், அதுக்கு நாம இன்வாய்ஸ் வேற இஷ்யூ பண்ணிருக்கணும். அதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்றது? நீங்க மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஃபேக்டரியில ரைட் ஆஃப் பண்ண மிஷின்ஸுக்கு ஒரு பிரைஸ் வச்சு இன்வாய்ஸ் தயார் பண்ணிடுங்க, அது போதும். எதுக்கு இதெல்லாம் ராகுலன்? ஒண்ணுமில்ல இந்து, இப்ப இருக்கிற கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல பிசினஸ் ரொம்ப பேடா இருக்கு. பேங்க் நமக்கு பணம் தர்றதுக்கு தயாரா இல்ல. அதுக்காக நீங்க எதுக்கு இவங்க கம்பெனிக்கு பணம் தர்றதா கணக்கு காட்டணும்? இந்த என்ன இருந்தாலும் நானும் விடிஎம் சாருக்கு சம்பளத்துக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னால முடிஞ்சதை செஞ்சு இந்த கம்பெனியை காப்பாற்ற முடியலன்னா அப்புறம் எப்படி? ராகுலன், நீங்க பெரிய மனசு வச்சு இதெல்லாம் பண்றீங்க. ஆனா விடிஎம் சாருக்கு இதெல்லாம் எங்க புரிய போகுது? தப்பு இந்து, அவருக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக நான் இதை பண்ணல. ஏதோ விடிஎம் இன்டர்நேஷனலுக்கு பணம் வர இருக்குதுன்னு தெரிஞ்சா பேங்க் நிச்சயம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனாலும் கொஞ்சம் ரிஸ்கா தோணுது ராகுலன் சார். முதல்ல பேங்க் லோன் வரட்டும்,
அப்புறம் இந்த கம்பெனியை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் வேணும்னா நாம இன்வாய்ஸை பேக் டேட்ல போட்டுடலாம். அதுக்கு வீட்டியமும் ஒத்துழைக்கணுமே. அவர் நினைச்சா உங்களை கோர்ட் வரைக்கும் கொண்டு போலாமே. என்ன டேவிட் சார் இப்படி பேசுறீங்க? ஒருவேளை விடிஎம் சார் வெளியே நின்றுட்டு அன்னைக்கு கேட்டிருந்த மாதிரி என்ன கேட்டுட்டு இருந்தாருன்னா அப்புறம் நீங்களே ஐடியா கொடுத்ததா ஆயிடாது? சாரி ராகுலன் சார். ஆமா, அன்னைக்கு நாங்க பேசுனதை அவர் கேட்டுக்கிட்டு இருந்தாருன்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? ரகு, விடிஎம் சார் ஏதோ ஒரு விஷயமா உங்க ஆபீஸ் வரைக்கும் வந்திருக்காரு. நாம பேசினதை ஸ்டாப் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. அதை நான் அவருடைய நிழலை வச்சு கண்டுபிடிச்சேன். அப்போ நாம பேசுனதெல்லாம் கேட்டாரா ராகுலன் சார்? நாம என்ன தப்பா பேசணும்? விடிஎம் இன்டர்நேஷனல் நல்ல நிலைமைக்கு வரணும். அதுக்கு உங்க ஹெல்ப்பையும் டேவிட் ஹெல்ப்பையும் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவ்வளவுதானே? ஏன் ராகுலன், என்னோட ஹெல்ப் உங்களுக்கு தேவையில்லையா? இந்து, அதை நான் கேட்டுதான் நீங்க பண்ணணும்னு தேவையில்லை. நீங்களும் இதை உங்க கம்பெனியா நினைச்சு ஹெல்ப் பண்ணணும். ஏன் ராகுலன் சார், நாங்களும் எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்? என்ன டேவிட் சொல்றீங்க? இது நம்மளோட கடமை. அதுக்கு தானே விடிஎம் சார் நமக்கெல்லாம் பே பண்றாரு. எங்க பே பண்றாரு? 4 மாசம் சம்பளம் பாக்கி இருக்கு. ரகு சார், உங்க முணுமுணுப்பு எனக்கும் கேட்டுச்சு. இப்ப நாடு இருக்கிற நிலைமையில உங்களுக்கு வேலைன்னு ஒண்ணு இருக்கிறதே மேலு. அதை மறந்துடாதீங்க. இல்ல ராகுலன் சார், எனக்கும் பணம் கஷ்டம் இருக்கு. கவலைப்படாதீங்க ரகு, இது ரொம்ப காலத்துக்கு இல்ல. நிச்சயம் உங்க சம்பள பாக்கிய விடிஎம் சார் கொடுத்துருவாரு. அப்பா, இப்படி நடந்ததே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. சித்ரா, அவ என் மேலேயே கை வைப்பேன்னு சொல்லிட்டாமா. அதத்தான் என்னால தாங்கிக்க முடியல. ஆமா, அவன் ஏன் மேலேயும் தான் கைய வைப்பேன்னு சொன்னான். அப்பவே அவன் தலையில ஒரு போடு போட்டிருக்கணும். அப்பா, நான் அத்தைக்கு ஃபோன் பண்ணி பேசினதும் பாபு என் கூட வந்து சண்டை போடுவான்னு எதிர்பார்த்தேன் தான். ஆனா இப்படி கேவலமா நடந்துக்குவான்னு நான் எதிர்பார்க்கல. அவனை இங்க கூப்பிடுறதுக்கு அலைஞ்சு திரிஞ்சு கடன் வாங்கி கூப்பிட்டீங்கல்ல, உங்களுக்கு நல்லாவே நன்றி கடனை திருப்பி செலுத்திட்டான். வளர்த்த கடா மார்ல பாயும் போது என்னால தாங்க முடியல விஜயா. அப்பா, அவ என்கிட்ட தான் கோவமா நடந்துக்குவான்னு நினைச்சேன். ஆனா உங்ககிட்டயும் அம்மா கிட்டயும் இப்படி பேசுவான்னு நினைக்கல. அவனை எல்லாம் அப்பவே கொன்னு போட்டிருக்கணும். உங்க மருமகன்ற காரணத்துக்காக தான் அவன் என் பொண்ணுக்கு பண்ணின அத்தனை அநியாயத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆமாமா, எனக்கு இப்ப கிளியராவே புரிஞ்சிடுச்சு. என்னை சுத்தி நடந்த சதி வேலைங்க எல்லாம் நிச்சயம் பாபு பண்ணினதுதான். ஐயோ, அப்போ இவ்வளவு நாளும் நம்மள நிம்மதி இல்லாம துடிக்க விட்டது அவன்தானா? வேற யாருங்க? அவனால மட்டும்தான் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ண முடியும். எப்படி அவனால ஒரு நொடியில எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போக முடிஞ்சது? அப்பாவை பத்தி கூட கொஞ்சம் கூட யோசிக்காம வார்த்தைகளை கொட்டிட்டானே. அம்மா மேல அவனுக்கு கோவம் இருக்கலாம், ஆனா நீங்க அவனுக்கு என்னப்பா பண்ணினீங்க? நான் பாவிமா. நான் பண்ண பாவத்துக்கு தண்டனை தான் எனக்கு இப்படி எல்லாம் கிடைக்குது. அப்படி என்ன பாவத்தைங்க நீங்க பண்ணினீங்க? உங்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்க? அம்மா, அப்பா ஏதோ கவலையில பேசுறாருன்னா நீங்களும் அதை தூக்கி பிடிச்சுக்கிட்டு கேக்குறீங்க. சித்ரா, எங்க அக்கா ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு பாபுவை பெத்து வச்சிருந்தா. அதுவும் இப்படி தருதலையா போச்சே. இதெல்லாம் அவனை இங்க கூப்பிடறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நான் தலதலையா அடிச்சுக்கிட்டேன். வயசு பொண்ணு இருக்கிற வீட்ல அவனை கூப்பிடாதீங்க, அப்புறம் ஏதாவது ஏடா கூட ஆயிடும்னு கேட்டீங்களா? யாருமா இப்படி எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்தது? ஏதோ நம்மால அத்தை குடும்பத்துக்கு ஒரு விடுவு காலம் பிறக்கும்னு பார்த்தா எல்லாமே தலைகீழ நடந்துடுச்சு. விஜயா,
நான் இப்ப யோசிக்கிறேன், உன் பேச்ச கேட்டிருந்தா இவ்வளவு நடந்திருக்காதுன்னு. பரவாயில்லையே, புத்தருக்கு போதி மரத்தடியில ஞானம் வந்த மாதிரி இப்பவாவது உங்களுக்கு வந்துச்சே. இனிமேலாவது நான் என்ன சொன்னாலும் அப்பாவும் பொண்ணுமா சேர்ந்து எதிர்த்து பேசாம சொல்றத கேளுங்க. ஏதோ இந்த பாபு விஷயத்துல உங்க கணிப்பு சரியாயிடுச்சுங்கிறதுக்காக எல்லா விஷயத்திலும் அப்படி இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாதுமா. உங்க அப்பா என்ன பத்தி புரிஞ்சுகிட்ட மாதிரி நீயும் ஒரு நாள் புரிஞ்சுகிட்டு சொல்லுவ. அப்ப பாத்துக்கிறேன். சித்ரா, பேசாம அக்கா கிட்ட விஷயத்த சொல்லிட்டு பாபு ஊருக்கு திருப்பி அனுப்பிட்டா என்ன? நல்ல ஐடியா சொன்னீங்க. இமிகிரேஷனுக்கு போன் பண்ணி சொன்னா அவங்களே ராஜ மரியாதையோட அனுப்பி வைப்பாங்க. அப்பா அங்க போய் அத்தை உயிரை தான் வாங்கிக்கிட்டு இருப்பான். அவன் இப்ப அடிப்பட்ட பாம்பு, எப்படியும் விஷத்தை கக்கியே தான் தீருவான். ஆனா நாம சும்மா இருக்க கூடாது. அப்போ என்னதான் பண்ணலாங்கிற? எனக்கு இதுக்கு மேல போராட தெம்பில்ல. ஆமா சித்ரா, நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம்? ஏதோ அந்த பரதேசி பயலுக்கு செலவு பண்ணின பணத்தை கோவில் உண்டியல்ல இல்ல கோயில் உண்டியல்ல பணத்தை போட்டாலாவது புண்ணியம் கிடைக்கும். அதனால கடல்ல போட்டுட்டோம்னு நினைச்சுக்குவோம். அப்போ மேகலையோட நிலைமை என்னம்மா? ஆளாளுக்கு உங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களே தவிர அங்க ஒரு பொண்ணு தனியா இருந்து கஷ்டப்படுதே, அத பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? அவ தலையெழுத்து அப்படின்னா நான் என்னமா பண்றது? அவளுக்காக உன் வாழ்க்கையும் பாழாக்க நான் விரும்பல. என்னங்க, உங்களுக்கு பட்டாதான் புத்தி வரும் போல இருக்கு. இதத்தானே நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். முதல்ல நமக்கு நம்ம பொண்ணு தாங்க முக்கியம், அப்புறம் தான் மத்தவங்க. நீங்க 2 பேரும் இப்படி செல்ஃபிஷா நினைக்காதீங்க. மேகல பாவம், நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அது எப்படி நிறைவேற்றியதான் தீருவேன். இவளுக்கு பெரிய ஜான்சி ராணின்னு நினப்பு. ஐயோ, இதுக்கு மேலேயும் என்னென்ன பிரச்சனைங்க வரப்போகுதோ? ஐயோ